பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜிவுக்கும் மகாவதார் பாபாஜிவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம மகாவதார் பாபாஜி நம்மள ஜெகத்குரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஜெகத்குரு அவ்வளவு பெரியவங்களா அப்படின்னா, ஜெகத்குரு அப்படின்னா ஜெகத்தையே குருவா பார்க்கக்கூடிய ஞானத்தை பெற்றவர்கள். என்ன ஜெகத்தையே குருவா பாக்குறது அப்படின்னா, புல், புழு, பூச்சு அதுல கூட இறைவன் இருக்கிறார் இல்லையா? அப்போ அதையும் குருவா நம்ம பாவிச்சு அவங்க கிட்ட இருந்தும் என்ன கத்துக்கணும் அப்படின்ற ஞானத்தை நம்ம பெறணும். தத்தாத்திரேயருக்கும் எல்லா மிருகங்களும், கழுத அந்த மாதிரி நிறைய குருமார்கள் இருக்காங்க. அப்படிதான் ஆதிசங்கராச்சாரியரும் ஜெகத்குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு ஜெகத்தையே குருவா பார்த்தார். நம்ம இந்த பூமியில இருக்கிற எல்லாவற்றையும் குருவா பார்க்கறது பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்குள்ள இருக்கிற ஞான ஒளிய பாக்குறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். அது மட்டுமே இல்லாம நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் குருவா பார்க்கணும். நம்மள சுத்தி யாருமே எதுவுமே இல்ல அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற ஞானத்தை தேட மாட்டோம், புரியவும் புரியாது இல்லையா? அதனால்தான் நம்மளே நம்மள சுத்தி ஒரு நாடக மேடைய உருவாக்கிக்கிட்டு அதுல நம்ம நடிக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஆனா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், வருத்தப்பட்டுகிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம். எப்படி ஒரு பெண்ணை அம்மாவாகவும், அக்காவாகவும், தங்கையாகவும், சித்தியாகவும், பெரியம்மாவாகவும், தோழியாகவும், எப்படி ஒரே பெண் நிறைய பந்தங்களுடைய பேர்களோட நம்ம கூப்பிடுறோம் இல்லையா? அப்படிதான் இந்த ஜெகத்து கூட எல்லாருக்குள்ள இருக்கிற அந்த ஒரே இறைவன். பெண் எப்படி இவ்வளவு இத்தனை விதமாக நம்ம கூப்பிடுறோமோ, அப்படிதான் ஒரே ஒரு பரம்பொருளை நம்ம நாய், பூனை, கோழி, அக்கா, அப்பா, அம்மா, பாஸ், வேலை செய்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பரம்பொருளை நம்ம அத்தனை விதமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இத்தனை விதமான குருமார்களை எப்படி ஒன்னா தரிசிக்கிறது? இது நிரந்தரம் பயிற்சி மூலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பயிற்சி நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா பண்றது நாள் கடந்து போயிடும். இப்போ நமக்கு ஒரு 50 வருஷம், இப்போ இந்த உடலுக்கு 50 வருஷம்னு வச்சுக்கோங்க. இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம இந்த பயிற்சி மூலமா அந்த இறைவனை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா, அப்போ 10 வருஷத்துக்கு அப்புறமா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதாசீனம் படுத்திட்டோம் அப்படின்னா ஜென்மமே கிராஸ் ஆயிடும். மறுபடியும் இதே விஷயத்த கத்துக்கிறதுக்கு அடுத்த ஜென்மத்துல அங்க இருந்து முதலாகும் நம்மளுடைய தியான பயணம் இல்லைன்னா ஞான பயணம். அதுக்குதான் இப்ப இருந்தே நீங்க எதிர்பார்க்காம, என்ன எதிர்பார்க்காம, எண்ட் ரிசல்ட் நான் 10 வருஷத்துக்கு அப்புறமா அந்த பரம்பொருளை எல்லாருக்குள்ளயும் பார்த்துருவேன் அப்படின்ற விஷயத்தை எதிர்பார்க்காம இப்பத்துல இருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற அந்த பரம்பொருளை பார்க்கறதுக்கு கவனிங்க. இப்ப நீங்க கவனிக்க ஸ்டார்ட் பண்ணதும், எல்லாருக்குள்ளயும் இருக்கிற அந்த இறைநிலைய கவனிக்க ஸ்டார்ட் பண்ணதும் உடனே எல்லாம் அது கைக்கு வந்துடாது. த்ரூ பிராக்டிஸ். எப்படி ஒரு செங்கல், அந்த செங்கல் களிமண் எடுத்துட்டு நம்ம வைக்கிறோம், காயுது, காஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு நம்ம பயன்படுத்தணும்னா மழை வந்தா தண்ணி விழுந்தா கரைஞ்சிரும். அத போலதான் பொறுமையா, நிதானமா அந்த கல் எப்படி கடினமான நிலைய அதை அடையறதுக்கு நம்ம சூடு பண்ணுவோமோ, அத போல நமக்குள்ள கூட அந்த ஆன்ம நிலை கடினமான நிலைய ரீச் பண்ற வரைக்கும் நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்படி முயற்சி பண்ணும்போது நமக்குள்ள இருந்து தைரியம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்மீகத்துக்கும்
தைரியத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஆன்மீக வீரன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆன்மீக வீரன் அப்படின்னா எதுக்கும் துணிச்சலா இருக்கும். அததான் பாபாஜி எல்லாரையும் சொல்றாரு. நீங்க எல்லாம் ஆன்மீக வீரன். ஏன்னா எல்லாருக்குள்ளயும் இறைத்தன்மையை பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சியை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உதாரணத்துக்கு ஒரு ராஜா. ஒரு ராஜா வந்துட்டு முனிவர் கிட்ட சண்டை போடுறதுக்கு போறாரு. முனிவரை கொல்றதுக்கு பாக்குறாரு. அது ஏதோ ஒரு காரணம். அப்போ முனிவர், அப்படியா, கொன்னுடு. நீ கொல்ல போறது இந்த உடலை தான், ஆன்மாவை உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதும் ராஜாவுக்கு ரொம்ப பயமாயிட்டு கத்திய கீழே போட்டுட்டாரு. அப்போ முனிவர் கிட்ட கத்தி இல்ல. கத்திக்கும் மிஞ்சினதுதான் ஆன்ம ஞானம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் புத்தர், அங்குலிமாலன். அங்குலிமாலன் எல்லாருடைய விரலை வெட்டிட்டு அவரு மாலையா போட்டுப்பாரு. ஆனா புத்தர் எதிரில வந்ததும் பயந்துட்டார். புத்தருடைய தைரியத்தை பார்த்து பயந்துட்டார். அப்போ நம்ம ஞானியா இருந்தோம்னா நம்மள சுத்தி இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வழி விட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஆன்ம ஞானம் நம்மள வழி நடத்தும், நம்மள காப்பாத்தும். சரி, இப்போ புத்தரும் இல்ல, அங்குலிமாலன் மாதிரி அரக்கனும் இல்ல, ராஜாவும் இல்ல, முனிவரும் இல்ல. இந்த கதை எங்க வாழ்க்கையில எப்படி பயன்படும் அப்படின்னா, பாஸ், நம்மளுடைய பாஸ். உதாரணத்துக்கு இது ஒருத்தர் வாழ்க்கையில டிஃப்ரெண்டான இடங்கள்ல நம்ம இத பயன்படுத்திக்கலாம். நம்மளுடைய பாஸ் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரை பார்த்தா நமக்கு பயம் வந்துடும். என்ன ஆக போதோ, என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு சொல்லி பயந்துடுவோம். இல்ல அப்படின்னா ரியாக்ட் பண்ணுவோம். அதுக்கு பதிலா நம்ம அந்த பாஸுக்குள்ள இருக்கிற இறைநிலைய பார்த்து, அதே போல நமக்குள்ள இருக்கிற சத்திய ஞானத்தை நம்பி, இது நான் இல்லை அப்படின்ற நிலையில இருந்து நம்ம அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாவே பிரச்சனை அவ்வளவா வராது. நீங்க ரியாக்ட் பண்ணும்போதுதான் பிரச்சனைகள் வரும். அப்போ இந்த ராஜா ஸ்தானத்துல பாஸையும், முனிவர் ஸ்தானத்துல நம்மளையே வைக்கிறார். நம்ம என்ன முனிவரா அப்படின்னா, நம்ம தியானம் பண்றோம் இல்லையா? சோ தியானம் பண்ற ஒருத்தரும் யோகி, ரிஷி, முனி அப்படின்ற நிலைதான் வரும். அதனால நம்ம முனிவர். அப்போ நம்ம எவ்வளவு தைரியமா இருக்கணும், அந்த ஆன்மீக ஞானத்தை தைரியத்துக்கு யூஸ் பண்ணணும். அவர் என்ன சொன்னாலும் இந்த உடலுக்கு தான், ஆன்மாவுக்கு ஒண்ணுமே ஆகாதே அப்படின்ற நிலையில நம்ம ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும். இது ஒரு நாள் 2 நாள் இந்த விஷயம் கேட்டதும் பயிற்சிக்கு வந்துருமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். சில வருஷங்கள் எதிர்பார்ப்பு இல்லாம ஒரே விஷயத்த பயிற்சி பண்ணும்போது கண்டிப்பா அதை நம்ம அடைஞ்சே தீரும். நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வர்றது எல்லாத்துக்கும் காரணம் யாரு, என்னது அப்படின்னு சொன்னா, நம்ம தான் சில பிரச்சனைகளை எடுத்துட்டு வரோம். எதுக்குன்னா ஆன்ம ஞானத்தை ரீச் பண்றது. ஒரு பிரச்சனை வரும்போதுதான் ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம யோசிப்போம். அதுக்கப்புறமா இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையில இருந்து என்ன கத்துக்கணும் அப்படின்றத பத்தி யோசிக்கணும். அதுக்கப்புறமா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம், என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு பிரச்சனைகள் வராது அப்படின்ற நிலைக்கு போறதுனால நம்ம நம்ம இந்த பிரச்சனைகளை சுமந்துகிட்டு வரோம். ஒரு வாட்டி கர்ம வினையே இருக்காது. இருந்தாலும் நம்ம நம்மளுடைய ஞானத்தை வலு ஏத்திக்கிறதுக்காக சின்ன பிரச்சனையா இருக்கும் போதே நம்ம அதை கத்துக்கணும். இல்ல அப்படின்னா நாள் ஆக 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 அந்த பிரச்சனை அப்படின்றது பெருசாயி, இதுல இருந்து விடுபடுறதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்றத நம்ம தேட ஆரம்பிப்போம். அப்போ ஞானத்தை தேடி போவோம். அதனாலதான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வருது. அத தேடின பிறகு
அதுக்கு விடைகள் கிடைச்ச பிறகு அப்போ நம்ம கேட்க வேண்டியது என்ன? எந்த ஒரு பிரச்சனையே இருந்தாலும் அது உடலுக்கு சார்ந்தது, ஆன்மாவுக்கு கிடையாது அப்படின்ற பிரம்ம ஞானத்தை நம்ம கேட்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா எல்லார் மக்கள் மாதிரி நார்மலா பிறந்தோமா, சாப்பிட்டோமா, இறந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கை நார்மலா போயிடும். அப்படி பல கோடி ஜென்மங்களா நம்ம வந்துட்டு பிறந்து இறந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு மறுபடியும் பிறந்திருக்கோம். ஒரு பிறப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கடினமானது. அந்த பிறப்பில்லா நிலைய அடையறதுக்கு தான் நம்ம நம்ம பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டு நம்மளே இந்த பூமிக்கு வரோம். அதனால்தான் மகாவதர் பாபாஜி நம்ம எல்லாரையும் ஆன்மீக வீரர்கள் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த பிரச்சனைகளை நம்மளா ஒண்ணு உருவாக்கிக்கிட்டு நம்ம வரோம். அதே போல அந்த ஞானத்தை பெற்ற பின் இந்த ஞானத்தை நம்ம வளர்த்துக்கிட்ட அப்புறம் நம்ம என்ன ஆகுறோம்? எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வீரனா மாறுது இல்லையா? அந்த முனிவர் இருக்காருல்ல, அவர் ஒரு வீரர். கத்தி இல்லாம ராஜாவை வென்றுட்டார். அது எப்படி? ஆன்ம ஞானத்தின் மூலமா. அப்படின்னா நம்ம ஒருத்தரும் ஆன்ம ஞானியா மாறணும். ஒருத்தர் மாறுறது மூலமா பல பேருக்கு வழிகாட்டுதல் உங்களால கொடுக்க முடியும். ஆமா தானே? இப்போ பல வருஷத்துக்கு முன்னாடி பத்ரிஜி ஒருத்தர் தான் இருந்தாரு. அவரு எத்தனை பேருக்கு ஞானத்தை கொடுத்தாரு? எத்தனை பேரை ஞானியா ஆக்கிட்டு இருக்காரு? அப்படிதான் நம்மளும் இந்த ஞானத்தை வளர்த்திக்கிட்ட அப்புறம் எல்லாருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கும். நம்ம சாதாரணமானவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம்னா அப்படியே தான் இருக்கும். நம்ம இந்த ஒளி ஞானத்தை கொடுக்கறதுக்கு வந்த ஆன்மீக வீரர்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த ஞானத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும். அந்த செங்கல் நிலை இருக்குல்ல, அந்த செங்கல் வந்துட்டு எப்படி சூடு ஏறின பிறகு எப்படி ஸ்ட்ராங் ஆகுதோ அத போலதான் நமக்குள்ள ஆன்மலையிலையும் அவ்வளவு ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கு நிறைய தியானம் பண்ணணும். அதுக்கு நீங்க காலையில பிரம்ம முகூர்த்தத்தை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் பிரம்ம முகூர்த்தம் முக்கியமா குறிப்பிடுறாங்கன்னா, அந்த நேரத்துல புல், புழு, பூச்சு, செடி, கொடி, நாய், பூனை, நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாருமே டீப் ஸ்லீப்ல இருப்பாங்க, தூக்கத்துல இருப்பாங்க. அந்த மனசு அப்படின்ற எண்ணத்துடைய வெளிப்பாடு யாருக்குள்ள இருந்தும் இருக்காதாம். அப்போ நம்ம தியானம் பண்ணும்போது அந்த நேரத்துல சீக்கிரமா எண்ணமற்ற நிலைய அடைஞ்சு அந்த பிரம்மத்தோட நம்ம ஐக்கியமாகிற நேரம். அதனாலதான் அத பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது மூலமா நம்மளுடைய growth இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். அப்படி ஒருத்தரும் பிரம்ம ஞானி ஆகணும். தீபாவளி அப்படின்ற பண்டிகை நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? அத தீப ஒளி அப்படின்றதான் சொல்றாங்க. நரகாசுரன் நமக்குள்ள இருக்கிற அரிஷட் வர்க்கங்கள் காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம் அப்படின்ற மனசுக்கு கனெக்டடான இந்த அரிஷட் வர்க்கங்கள் தான் நமக்குள்ள இருக்கிற நம்மள நரகத்துக்கு கூட்டிட்டு போயிடும். அதனால்தான் நரகாசுரன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ அந்த நரகாசுரன் என்ன பண்ணுவான்? நமக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டே இருப்பான். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஞானம் அப்படின்ற விளக்கு நமக்குள்ள ஏத்தணும். அது தியானம் மூலமா மட்டும்தான் ஆகும். தினம் தினம் தியானம் பண்ண 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 எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஞானத்தை பார்க்க பார்க்க எல்லாருக்குள்ளயும் இருக்கிற அந்த ஒளியை கவனிக்க கவனிக்க நம்மளும் அதுவா மாறிடும். நமக்குள்ள இருக்கிற அந்த அரக்க குணங்களும் ஈஸியா விலகி போயிடும். இதுக்கு முக்கியமா நமக்குள்ள இருக்கிற மூன்றாவது கண்ணை ஆக்டிவேட் பண்ணிக்கணும்.
நீங்க ரெகுலரா மெடிடேஷன் பண்ண பண்ண உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மூன்றாவது கண் எழுச்சி அடைஞ்ச பிறகு நம்ம எல்லாமே எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஞான ஒளியவும் ஞான தீபத்தையும் பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் ஒரு மந்திரத்தை சொல்றாங்க. சோ வாட், இப்ப என்ன அதுக்கு அப்படின்ற நிலைய நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சோ வாட், இப்ப என்ன அதுக்கு அப்படின்ற தைரியத்தோட நம்ம இருக்கணும். யார் என்ன செஞ்சாலும் உடல் சார்ந்த விஷயத்தை தான் அவங்க பண்ண போறாங்க. ஆன்மாவை ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? அந்த நிலையில நம்மள இருக்க சொல்றாரு. அப்போ ஆற்றல் கூடும், ஞானம் வளரும். நமக்குள்ள இருக்கிற பரம்பொருளை அடைய முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அஞ்ஞானம். முக்கியமா அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானம் வர்றது கர்ம வினைனால. கர்ம வினை அப்படின்னா ஒரு கதையை குறிப்பிடுறாரு. ஒரு ஃபக்கீர் மகாவதார் பாபாஜியுடைய குரூப்ல ஜாயின் ஆகணும், அவரு கூட டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவதார் பாபாஜிய போய் மீட் பண்றாரு. அப்போ மகாவதார் பாபாஜி இவரை அவங்களுடைய கூட்டுல சேர்க்கல, இல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா மகாவதார் பாபாஜியோட குரூப்ல சேர்றதுக்கான முழு தகுதியும் இவருக்கு இருக்கு. பொருளாசையோ பொன்னாசையோ எதுவுமே இல்லை. இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாரு பாபாஜி. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கேட்கும்போது பாபாஜி அதுக்கு எதுவுமே சொல்லாம இருக்காரு. அப்போ நான் இறந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபக்கீர் சொன்னப்போ அதுக்கும் பாபாஜி எதுவுமே பேசாம அமைதியா இருந்தார். அப்போ ஃபக்கீர் ஒரு மலை மேல இருந்து கீழே விழுந்து இறந்துருவார். எழுந்துட்ட பிறகு ஃபக்கீர் பேரை சொல்லி கூப்பிட்டு எழுப்பிடுவார். இது ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, ஒரு யோகி, இந்த ஃபக்கீர் அவருடைய முன்ஜென்மத்துல ஒரு யோகி. அந்த நேரத்துல அந்த யோகிய ஒரு ஃபக்கீர் வந்துட்டு கேக்குறாரு, ஐயா எனக்கு ஞானத்தை கொடுங்க, தியானம் எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ ஞானியும், நீ எங்க மதம் கிடையாது, எங்க ஜாதி கிடையாது, நீ பிறப்பால வேற ஜாதியில பிறந்திருக்க, அதனால நீ எங்க ஜாதியில பிறந்தாதான் நான் உனக்கு ஞானத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதும் ஃபக்கீருக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு அவருடைய உயிரை விட்டுடுவார். அதே போல அந்த கர்ம வினை அப்படின்றது ஒண்ணு பேலன்ஸ் இருக்கும். அதனால்தான் இவரு அந்த யோகி அடுத்த பிறவியில அதே போல ஃபக்கீர் எப்படி கஷ்டப்பட்டாரோ இவரும் ஒரு ஃபக்கீரா பிறந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு ஞானத்தை அடைஞ்சு அந்த மகாவதார் பாபாஜியுடைய குரூப்போட சேர்றதுக்கு வந்தார். ஆனா அந்த ஒரு கர்ம வினை இருக்கு இல்லையா, அதுவும் பாபாஜி முன்னாடியே நடந்தது. ஏன்னா பாபாஜி பார்த்துக்கிட்டாரு. அவருடைய கர்ம வினை எல்லாத்தையும் கிளியர் பண்ற வரைக்கும் அவர் அந்த குரூப்ல போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருந்தது. அந்த கர்ம வினையும் தீர்ந்துட்ட பிறகு ஞானியாகவும் அவங்களுடைய குரூப்ல ஒருத்தராகவும் சேர்ந்துட்டார். அப்போ நம்மளும் நமக்குள்ள இருக்கிற இறைநிலைய அடையணும் அப்படின்னா இந்த மாதிரி கர்ம வினைகளை சில விஷயங்களை நம்ம எதிர்கொள்ளதான் வேணும். ஆனா நம்ம தியானம் இத போல ஞானம் கேட்க கேட்க நமக்குள்ள மனமாற்றம் அடைய அடைய சில விஷயங்கள் பெருசா வர்றது. தலைக்கு போற இடத்துல தலப்பா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன கீறலோட நம்மளுடைய கர்ம வினைகள் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் நமக்குள்ள இருக்கிற சத்தியஞான பிரகாசத்துக்கு அடிபணிகிறது. முக்கியமா யாருக்கும் யாரு மேலையும் டிபெண்ட் ஆகாதீங்க, சார்ந்து இருக்காதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆன்மாவை நம்பி ஆன்மாவுக்கு சார்ந்து இருங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஆன்மாவுக்கு சரண்டர் ஆகுங்க. அந்த சத்திய நிலை இருக்கு இல்லையா, அந்த சத்திய நிலைக்கு விட்டுருங்க. அந்த சத்திய நிலை பார்த்துக்கும். அதை எப்படி நம்ம பாத்துக்கிறது?
ஆன்மீகத்துக்கு இந்த அக்செப்டன்ஸையும் சரண்டரும் ஒரு பெட்ரோல் மாதிரி. நீங்க அத அக்செப்ட் பண்ணும்போது உங்களுடைய எனர்ஜி சேவ் ஆகும். நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற சத்திய ஞானத்துக்கு சரண்டர் ஆகும்போது அங்கேயும் எனர்ஜி சேவ் ஆகும். அப்போ அந்த ஆற்றல் எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞானத்தை கொடுக்கும். அது வரைக்கும் நம்ம அக்செப்ட் பண்ணாம நம்ம நமக்குள்ள இருக்கிற சத்திய ஞானத்துக்கு சரண்டர் ஆகாம இருக்கும்போது என்ன ஆகும்? ஓகே, மனசு ஏதோ ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சத்திய ஞானம் நம்ம நடுவுல வந்து இன்டர்ஃபியர் ஆகாது. அது பாட்டுக்கு அதை விட்டுரும். நம்ம ஏதோ ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல போராட்டம் பண்ணி அத நம்ம வெல்ல முடியாம அதுக்கப்புறமா சரண்டர் ஆகும். ஓகே, இயற்கைக்கு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நீங்க இப்பவே பண்ணுங்க. இப்பத்துல இருந்தே அத பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி நம்ம ஆன்மீகத்துல இருக்கும்போது சில வாட்டி நமக்கே தெரியாம ஆன்மீக அகம்பாவம், ஸ்பிரிச்சுவல் ஈகோ அப்படின்னு சொல்றோம். அது நமக்கே தெரியாம முளைச்சிருக்கும். அந்த ஸ்பிரிச்சுவல் ஈகோவை கிளியர் பண்றதுக்காக சத் சங்கம் அட்டன் பண்ணுங்க அப்படின்றாங்க. சத் சங்கம் அட்டன் பண்ணும்போது நான் மட்டும் கிரேட் இல்ல, என்னையும் தாண்டி நிறைய பேரு நிறைய அனுபவங்களும் எவ்வளவோ அற்புதமான விஷயங்களும் அவங்க பகிர்ந்து கொண்டிருக்காங்க அப்படின்றத நமக்கு புரிய வரும். அப்போ நமக்குள்ள இருக்கிற அகம்பாவம் நீங்கும். இந்த அகம்பாவமும் நீங்கும் போதுதான் நமக்குள்ள இருக்கிற சத்திய ஞான பிரகாசத்தோட நம்மளால வாழ முடியும். யார் ஒருத்தர் எல்லாரையும் அன்போட பாக்குறாங்களோ அவங்கதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நம்ம அன்பா பாக்குறது எல்லாருக்குள்ளயும் அப்படின்னா அது முழுக்க முழுக்க அந்த ஞானத்தோட தான். ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, எல்லாருக்குள்ளயும் இருக்கிற அந்த சத்திய ஞானத்தை பார்க்க 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 ஆட்டோமேட்டிக்கா அன்பு அப்படின்றது வந்துடும். நீங்க சரண்டர் ஆகாத வரைக்கும் உங்களுக்குள்ள இருந்து எந்த ஒரு சங்கீதமும் வராது. உதாரணத்துக்கு புல்லாங்குழல சொல்றாரு. புல்லாங்குழல் வந்துட்டு கிருஷ்ணனுக்கு சரண்டர் ஆயிடுச்சு. அப்போ அந்த புல்லாங்குழல்ல இருக்கிற ஓட்டைகள் எல்லாமே எம்டியா இருக்கும், காலியா இருக்கும், எதுவுமே இருக்காது. அப்படிதான் நீங்க மனசு அப்படின்ற ஒரு தடுப்ப எனக்கும் உங்களுக்கும் நடுவுல வச்சுக்கிட்டே இருக்கீங்க. எப்போ நீங்க அந்த மனச ஸ்டாப் பண்றீங்களோ அப்போ நான் உங்களை புல்லாங்குழலா யூஸ் பண்ணிப்பேன் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம உள்ள இருக்கிற மகாதர் பாபாஜிக்கு சரண்டர் ஆகும். அது முக்கியமா அதுதான் மெசேஜ். அப்போ நம்மள அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கணுமோ அப்படி யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா எந்நேரமும் மனசு வேலை செஞ்சுட்டு அதுக்கு ஒரு மரத்தை சுட்டி காட்டுறாங்க. மரத்துல எத்தனை கிளைகள் இருக்கு, அந்த கிளைகள்ல எத்தனை இலைகள், எத்தனையோ இலைகள் மேல இருந்து காஞ்சு கீழே விழும். அப்போ ஒருத்தர் உட்கார்ந்துட்டு அந்த கிளைகள் எல்லாம் விழறது, அந்த இலைகள் எல்லாம் விழறத பாக்குறாரு. இந்த இலை எந்த கிளையில இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி தேடி போனா எப்படி முட்டாள்தனமோ, மேகங்கள் எங்க இருந்து வருது எங்க இருந்து போகுது இன்னும் போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி முட்டாள்தனமோ, அப்படிதான் நீங்க உங்க மனச ஓட விட்டுட்டு ஒரு ஒரு விஷயத்துக்கும் இது காரணம் என்ன, இது காரணம் என்ன, ஏன் இப்படி இருக்கு அப்படின்றத நீங்க அந்த மனசு பின்னாடி ஓடாதீங்க. எத்தனையோ கிளைகள் இருக்கு, இலைகள் விழுறது, அதுக்கு காரணம் என்ன இருக்கு? காஞ்சிருச்சு, விழுந்துருச்சு. அப்படின்னா நம்மளை சுத்தி நடக்கிற விஷயமும் இலைகள் விழுற மாதிரி வந்துகிட்டு போயிட்டே இருக்கு. அப்போ அந்த இலைகள் பின்னாடி போகாம அதோடைய மூல காரணம் எங்க இருந்து உதிக்குது அந்த மனசு அப்படின்ற இடத்துக்கு போங்க. அப்போதான் நமக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். அதுதான் குறிப்பிட்டு இல்லையா, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை கவனிக்கணும். எங்க இருந்து வருது? மூல
இடம் எங்க இருந்து அப்படின்னா நமக்குள்ள இருந்துதான் இல்லையா? அப்ப நமக்குள்ள நம்மளுடைய குணங்களையும், நமக்குள்ள இருக்கிற மலினங்களையும், நமக்குள்ள இருக்கிற எண்ணங்களையும், நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளையும் பார்க்க நம்ம மேல நமக்கே கில்ட்டினஸ் வந்துரும். அந்த கில்ட்டினஸ் கூட வேணாம். உங்கள நீங்க பிரச்சனையா பார்க்க வேணாம். இட்ஸ் ஓகே. அத நீங்க ஜஸ்ட் கவனிக்க எல்லாமே கிளியர் ஆயிடும். நீங்க ஆட்டு மந்தையில காணாம போன சிங்கக்குட்டி. அது சின்ன வயசுல இருந்து ஆட்டு மந்தையில இருக்க அந்த சிங்கமும் வளர்ந்துட்டு ஆடு எப்படி கத்துதோ அதே போல நீங்களும் கத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இறைவனின் அம்சம். அது தெரியாம தான் நம்ம தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்கோம். பிரச்சனைகள் வந்தா பிரச்சனை பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். பிரச்சனைக்கே பிரச்சனையாகணும் ஆண்மஞானி அப்படின்றத குறிப்பிடுறாங்க.